புனித ஜோவான் எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 26 வரை. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகின்றேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தைய, உலகு தோன்றும் முன்பே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒற்றுமைக்காக இறைவனிடம் வேண்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்காக மட்டுமல்ல, மாறாக தன்னிலே நம்பிக்கை கொண்ட அனைவர்களுக்காகவும் இன்று தந்தையிடம் வேண்டுகின்றார். அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று யோவான் நற்செய்தியாளர் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், பல வேறுபாடுகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன. இந்த வேறுபாடுகளை நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே 3 விடயங்களை நாங்கள் சிந்தித்து கொள்ள முடியும். ஒரு சிலர் வேறுபாடுகள் ஒற்றுமையின் எதிரி என்று சொல்லி சில பேர் கருதுகின்றார்கள். சில பேருக்கு இருக்கின்ற இந்த வேறுபாடுகள் பிரச்சனைகளாக உருமாறுகின்றன. அதனால் அவர்கள் வேறுபாடுகளை விரும்புவதில்லை. அவர்கள் வேறுபாடுகளை விலக்கிவிட்டு அனைவரும் ஒரே மனத்தினராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றார்கள். இது ஒரு வகையினராக இருக்கின்றார்கள். அடுத்ததாக, இந்த வேறுபாடுகள் மத்தியிலும் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பதை சில பேர் விரும்புகின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் பல வேறுபாடுகளை கொண்டு காணப்படுகின்றார்கள். அதே நேரத்திலே அவர்கள் மத்தியிலே பொதுத்தன்மை உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வேறுபாடுகளை நீக்கிவிட்டு இந்த பொதுத்தன்மையிலே முக்கிய கவனத்தை செலுத்துகின்றார்கள். ஆகவேதான் இந்த வேறுபாடுகள் மத்தியிலும் தாங்கள் ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை அவர்கள் நினைக்கின்றார்கள். அடுத்ததாக, ஒரு சில பேர் இந்த வேற்றுமையின் ஊடாக, வேறுபாடுகளின் ஊடாக ஒற்றுமையாக இருக்க முடியும் என்பதை அவர்கள் கருதுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை உடையவனாக இருக்கின்றான். பல வேறுபாடுகளை கொண்டு காணப்படுகின்றான். ஆகிய அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய தனித்தன்மையை மதிக்கின்ற போது, அவர்களுடைய வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்கின்ற போது அவர்கள் ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதை அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இதனைத்தான் நாங்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லி நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்கின்றோம். டொம் என்கின்ற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய நூலிலே தி ஒன்லி அன்ஆன்சர்ட் பிரேயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கின்ற தனது புத்தகத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையிடம் வேண்டிய சபங்களிலே ஏற்றுக்கொள்ளப்படாத சபம் எதுவென்று சொன்னால், இன்று நற்செய்தியிலே வாசிக்கப்பட்ட இந்த ஒற்றுமைக்கான சபமாகும். ஏனென்று சொன்னால், இந்த ஒற்றுமை என்பது கடவுளிடம் மட்டும் தங்கி இருப்பதில்லை, மாறாக ஒவ்வொரு மனிதனிடத்திலுமே தங்கி இருக்கின்றது. ஆகவே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் இணைந்து செயல்பட வேண்டும். ஆகவேதான் தி ஒன்லி அன்ஆன்சர்ட் பிரேயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி இந்த ஒற்றுமையுடைய சபத்தை இந்த டொம் என்கின்ற எழுத்தாளர் குறிப்பிடுகின்றார். திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறுகின்றார், சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பது
எத்துணை நன்று எத்துணை இனிமையானது என்று சொல்லி. ஆகவே இந்த உலகத்திலே வாழுகின்ற நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாங்கள் பல வேறுபாடுகளை கொண்டு, சாதிகளை இனங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுக்குள்ளே நாங்கள் பிரிந்து காணப்படுகின்றோம். சமயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் பிரிந்து காணப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவது அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சதுசேயருக்கும் பரிசேயருக்கும் இடையே அங்கே பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அவர்களுக்கிடையிலே இந்த உயிர்த்தெழுதல் வானுதல் பற்றிய வேறுபட்ட கருத்துக்களினால் பிரச்சனைகள் உருவாகின்றது. ஆகவே அவர்களுடைய அந்த பிரச்சனைகள் போல் அல்லாமல் நாங்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதையே யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். எவ்வாறு இறைவன் ஆள்கள் தன்மையிலே வேறுபட்டு காணப்பட்டாலும் ஒரே கடவுளாக இருப்பது போல, எவ்வாறு அவர்கள் ஒன்றாக இருக்கின்றார்களோ அதுபோல மனிதர்களாக அவர்களினால் படைக்கப்பட்ட நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இருக்கின்ற வேறுபாடுகளை நாங்கள் களைந்து, இந்த வேறுபாடுகளினூடாக இந்த வேறுபாடுகள் மத்தியிலும் ஒவ்வொருவருடைய தனித்தன்மையை மதித்து நாங்கள் ஒற்றுமையாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவருடைய நம்பிக்கையிலே ஒற்றுமையான மக்களாக வாழ தொடர்ந்தும் நாங்கள் செபித்து மன்றாடிக் கொள்வோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.